ஹாய்! லக்ஷ்மி நோம்புக்கு நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஊர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஃபெஸ்டிவல் வைப் ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாமே பர்ச்சேசிங். என்ன பொறுத்தவரைக்கும் நான் ப்ரீ பிளான்டாவே இருக்க மாட்டேன். நாளைக்கு ஃபெஸ்டிவல்னா இன்னைக்கு தான் பர்ச்சேசிங்கே போவேன். ஏன்னா பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கினா தான் எனக்கு பிடிக்கும். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூவெல்லாம் வாங்கிட்டு போய் கவர் மேல கவர் கட்டி கட்டி ஃப்ரிட்ஜில வச்சு, அத வச்சு சாமிக்கு வைக்குவாங்க. பட் நான் அப்படியெல்லாம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாவே வாங்கி ஃப்ரெஷ்ஷாவே வைப்பேன். அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனம் நம்ம ஊர்ல ரோடே பிளாக் ஆயிடும். அப்புறமா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சாரி தான் சாமிக்கு உடுத்த போறேன். என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ண 10 காமிச்ச 10 புடவையில இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு. சரி எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானு எடுத்துட்டு வந்துட்டேன். அவர் சொன்னாரு லக்ஷ்மிக்கு கட்டினா அழகா இருக்கும். ஏன் எனக்கு கட்டினா அழகா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நானே இதை எடுத்துட்டு வந்தேன். ஒன்னு பெரிய பார்டர், ஒன்னு சின்ன பார்டர். லாஸ்ட் டைம்ல மிஸ் மேட்ச் கலர் சாரி கட்டியிருந்தேன். இந்த வாட்டி அதே கலர் ஆனா பட் மிஸ் மேட்சா கட்டியிருக்கேன். இதுதான் பிளவுஸ் பீஸ். இதுவும் நல்லா இருக்கு குவாலிட்டி பாத்தீங்கன்னா. ஓகே, என்கிட்ட பிங்க் கலர் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி நானே எடுத்துக்கிறேன் இதே சாரி. எப்படி இருந்தாலும் சாமி கட்டின பிறகு நம்மளுக்கு தானே அந்த சாரி வரும். காலையில எதுவுமே டெக்கரேஷன் பண்ணாத வெறும் பால் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு பூஜை முடிச்சிட்டேன். அப்புறமா தான் டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணேன். இந்த வருஷம் நம்ம வீட்டு லக்ஷ்மி நோன்பு இப்படி தான் போச்சு. உங்க வீட்டில் எல்லாம் எப்படி போச்சு? எனக்குமே ஆசை தான் லக்ஷ்மி மாதிரி அலங்காரம் பண்ணி நானும் நிற்கணும் அப்படின்னு சொல்லி. எங்கே நம்மளுக்கு தான் வேலையே சரியாக இருக்குமே கிச்சனில் என் சாமி ரூம்லன்ற மாதிரி. சரி, ஆனாலும் ஈவினிங் போல் கொஞ்சம் சாரீ கட்டிட்டு நானும் வரவங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டில் அழைப்பு இருக்குது, அதனால தான் எல்லாருக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் ஃபோட்டோவும் அலங்காரம் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு. இது இந்த வருஷத்தோடைய அலங்காரம் ஃபோட்டோ. இது வந்து லாஸ்ட் இயர் நான் எங்கள் வீட்டில் பண்ண அலங்கார ஃபோட்டோ. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.